ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா செஞ்சதில் ஒரு சில ரெசிபி நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி எனக்கு பிடிச்ச இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா செய்கிற பீர்க்கங்காய் பால் கடைசல் தான். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மண்சட்டியில் தாங்க செய்கிறேன். எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் இதற்கு நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இரண்டையும் நல்லா வதக்கிட்டு கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. சைட் பை சைடில் பார்த்திங்க அப்படின்னா பீர்க்கங்காய் மேல் தோல் உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 3 பீர்க்கங்காய் எடுத்திருந்தேன். சின்ன சின்ன பீர்க்கங்காயாக இருந்துச்சு, அதனால் நான் 3 எடுத்திருந்தேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே தீரக்கூடிய குழம்புனா அது இது தான். அதுவும் எங்கள் பாப்பா தம்பிக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காயை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்திக்கணும். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு காய் நல்லா வெந்து வர அளவுக்கு விட்டுருங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா வேகட்டணும். சிம்மிலே வச்சு வேக வச்சுக்குங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா ஸ்மேஷர் வச்சு கூட நல்லா கடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கடையிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு காயை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் பாப்பா தம்பிக்கு வந்து காய் கொஞ்சம் வாயில் பட்டாலும் பிடிக்காது. அதனால நான் ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் லைட்டாக பல்ஸ் மோடில் எடுத்துக்குவேன். அப்படிங்கிறப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒன்று கடைஞ்சிக்குங்க, இல்லை அப்படின்னா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் எடுத்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணும், எங்களுக்கு கடைஞ்சால் தான் பிடிக்கும் அப்படின்னா சிம்பிளாக மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்குங்க. எந்த மெத்தடில் வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, மசியணும், நல்லா மசிஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளெண்டரில் போட்டுட்டு ஒரு பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் எடுத்துக்கிட்டேன். இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக சூடு ஏறின உடனே பார்த்திங்க அப்படின்னா பால் சேர்த்துக்கணும். இதில் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இது காய வச்ச ஆறின பால் தான் சேர்க்குறோம். பால் சேர்த்துன உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா பால் ஃபுல்லாக திரிஞ்சு போயிடும். ஸோ பால் சேர்த்திட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. உப்பு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. சூப்பரான பீர்க்கங்காய் பால் கடைசல் நல்லா ஒரு குளுகுளுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சூடான சாப்பாட்டுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.